கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் எழுதின முதல் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இதில் முக்கியமாக 4ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை பேர் தேவனால் பிறந்தவர்கள் இந்த காலை வேளையில் இங்கே இருக்கிறீர்கள்? மறுபடியும் பிறந்தவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள். அவர்களை பற்றி இங்கே சொல்லி இருக்கிறது, அவர்கள் எல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற ஒரு தன்மை உடையவர்கள். ஏனென்றால் தகப்பனை போல தான் பிள்ளை இருக்குன்னு சொல்கிற போல, அல்லது தாய் தகப்பனிடத்திலிருந்து பிள்ளை தன்னுடைய தன்மையை பெறுகிறது. அதுபோலவே நம்முடைய பரலோக பிதாவினிடத்திலிருந்து அவருடைய ஜெயிக்கிற தன்மையை நாம் பெற்றிருக்கிறோம். உலகத்தை ஜெயிக்கக்கூடிய தன்மை நமக்குள்ளே இருக்கிறது. ஏனென்றால் தேவனால் பிறந்திருக்கிறவர்கள் நாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம், உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை என்று ஒன்றும் கிடையாது. எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது. உண்மையாகவே பார்க்க போனால் விசுவாசம் இருந்தால் போதும், எந்த பிரச்சனையும் நாம் மேற்கொள்ள முடியும். அதனால தான் விசுவாசத்தை குறித்து அதிகமாக படிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இந்த சபையில் விசுவாசத்தை குறித்து அதிகமாக போதிக்கிறோம். ஏனென்றால் விசுவாசம் இல்லைன்னா இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் வாழ்க்கையில் உண்டாயிருக்காது. உலகத்தின் சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் ஜெயிக்கிற ஜெயம் அங்கே உண்டாயிருக்காது. விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயமாக நமக்குள்ளிருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விசுவாசத்தை குறித்து நான் போதித்து வருகிறேன். இந்த விசுவாசம் என்று சொன்னால், இது தேவனால் பிறப்பவர்களெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிறார்கள் சொல்லுறதுனால நான் சொல்லுகிறேன், இந்த விசுவாசம் கூட தேவனால் பிறந்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு விசுவாசம். தேவனுடைய விசுவாசமே நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று வேத வசனம் போதிக்கிறது. தேவனுடைய விசுவாசம் நமக்கு கொடுக்கப்படுகிறதாம். அத்தி மரத்தை பார்த்து இயேசு சபித்தார், அது பட்டு போயிற்று. 24 மணி நேரத்தில் பட்டு போயிட்டு. 24 மணி நேரத்துக்கு பிறகு அதை பார்த்த சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு, ஆண்டவரே நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று ஆச்சரியப்பட்டு சொல்லும்போது அவர் சொல்றாரு, மார்க் 11:22 தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள்னு சொல்லி. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள்ன்றது அங்கே சூட் ஆகலை, அங்கே பொருந்தலை. ஏனென்று சொன்னால் அது ஒன்றும் பெரிய காரியத்தை ஒன்றும் சொல்லலை. அங்கே அந்த கான்டெக்ஸ்டின்படி பார்த்தா, அந்த சந்தர்ப்பத்தின்படி பார்த்தா தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள்னு தான் சொல்லணும்னு சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். அது அப்படியே அநேகர் மொழிபெயர்க்கிறார்கள். தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள்னு சொல்லி அப்படி மொழிபெயர்க்க வேண்டும் என்று அநேக வேத போதகர்கள் அதை அங்கே ஆல்டர்னேட்டிவ் டிரான்ஸ்லேஷனாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இது ஏன்னு சொன்னால் கான்டெக்ஸ்ட்டை கொஞ்சம் பாருங்கள், அது எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டதுன்னு. அவர்களெல்லாம் சீஷர்லாம் ஆச்சரியப்படுறாங்க, நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு என்று. அப்போ தான் இதை சொல்கிறார். அப்போனா என்ன அர்த்தம்? நீங்கள்லாம் பார்த்து விசுவாசிக்கிற தன்மையுடையவர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள இன்னும் விசுவாசம் வரலை, இந்த உலகத்தாராக தான் இருக்கிறீங்க. அதான் சொல்கிறார் சீஷர்களுக்கு. ஏன்னா அவங்க இவர் நேற்று சபிச்சார், சபிச்ச போதே விசுவாசிக்கல, சபிச்ச போது பேசாமல் இருந்தாங்க, பார்த்தாங்களோ ஒழிய வேற ஒன்று இது நடக்குமா நடக்காதான்றதை பற்றிலாம் அவங்க அந்த நேரத்தில் அவங்க ஒன்றும் பரிசீலிக்கலை. சபிச்சதை பார்த்தாங்க, அவ்வளோதான். அடுத்த நாள் அந்த இலைகள்லாம் உதிர்றதை பார்த்த உடனே தான் அவர்களுக்கு பட்டு போயிட்டேன்ற எண்ணம் வருது. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட இருக்கிறது விசுவாசமே இல்லை, அது இது உலக பிரகாரமான ஒரு காரியம், பார்த்தா நம்புறது. அது உலக இயற்கை பிரகாரமான ஒரு காரியம், நான் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறது. தோமா சொன்னான் இல்லையா, என் கையின் விரலை அங்கே போட்டு நான் தொட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னான். அதுதான் உலக பிரகாரமான ஒரு விசுவாசம், பார்த்தா நம்புகிறேன் அப்படின்ற டைப்பு. அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். எனக்குள்ள என்ன விசுவாசம் இருக்குதோ அந்த விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள்னு சொல்கிறாரு. அதனால தான் அது பொருந்தும்னு சொல்கிறேன். கான்டெக்ஸ்ட் படி பார்த்தா தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை உடையவர்களாக இருங்க. எனக்குள்ள விசுவாசம் வித்தியாசமாக இருக்குது, அதனால தான் நான் பார்த்து ஆச்சரியப்படலை.
ஏன்னா நான் எப்போ வாயை திறந்து இனி ஒரு காலம் உன்னிடத்தில் ஒருவனும் கனி புசியாது இருக்க கடவன் என்று சொன்னேனோ அந்த மாத்திரத்திலேயே அது நடந்து விட்டதாக நான் நம்புகிறேன். ஆகவே தான் இப்போ பார்த்து ஆச்சரியப்படல. நான் சொன்னப்பவே இது நடக்கணும்னு தான் சொல்கிறேன், நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஆகவே எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, இது நடந்தது என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய விசுவாசம், எல்லாரும் சொல்லுவோம் தேவனுடைய விசுவாசம். அந்த மார்க் 11ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அந்த அத்தி மரத்தை சபிச்சது, அப்புறம் தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களார்கள்னு உங்களுக்கு சொல்கிறாரு. ஏன்னா உங்கள் விசுவாசமே இல்லை, என்னுடைய விசுவாசத்தை போல விசுவாசம் இருக்கட்டும் உங்களுக்கு அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்கிறாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நான் நினைக்கிறேன் ஒரு மலை பக்கத்தில் என்ன தான் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு. ஏன்னா அப்படி தான் சொல்கிறாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்துன்னா அப்போ அங்கே மலை இருந்திருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் உண்மையான மலையை சொல்லலை, இல்லை மலையை தான் சொல்கிறாரு, அவர் மலையை தான் சொல்கிறாரு. மலை போன்ற பிரச்சனையை சொல்கிறாரு, பல போன்ற பிரச்சனையும் சொல்கிறாரு, ஆனால் மலையை தான் சொல்கிறாரு அவர். லிட்டரலாக மலையை தான் சொல்கிறார். எவனாலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இந்த வசனத்தை நானும் சின்ன வயசுலேருந்து பைபிளை படிக்கிறேன் பாருங்க. நிறைய பேர் இதை தாண்டி அப்படியே ஓடிடுவோம். நாங்கள் இதில் ரொம்ப நேரம் நிற்க மாட்டோம். இது என்ன எங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்ணுது. இதெல்லாம் நடக்குமா? ஒரு சிலர் இதை தொடர்றதே இல்லை, பேசாமல் விட்டுறது. இன்னும் சிலர் இதை பேசாமல் விட்டு தொலைக்காம தெரியாத தொடக்கூடாது இல்லையா? எது தெரியாதோ அதை தொடக்கூடாது, அதை பேசாமல் விட்டு விட்டுடலாம். அவங்க அதே கொஞ்சம் மேலுன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்ல இருக்கிறாங்க, அதை எடுத்து வச்சுக்கிட்டு நோண்டிகிட்டு இருப்பாங்க. அதை எடுத்து வச்சுக்கிட்டு இது இப்படி சொல்லலையாக்கும், இது இப்படி ஆகாதாக்கும், இப்படி சொன்னார்னா அவருக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குது, இப்படி பேசலாமா, மலையை பார்த்து போனால் போயிடுமாவாக்கும், இப்படி ஆக்கும் அப்படி ஆக்குன்னு இதை பற்றி 1008 கருத்துக்களை அவள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இயேசு சொன்னதை சொன்னார், அவருக்கு பைத்தியம் இல்லை, அவர் உலகத்திலே மிகச்சரிந்த அறிவாளி. அவர் எதன் அடிப்படையில் சொன்னார்ங்கிறத காண்பிக்க நான் இன்றைக்கு விரும்புகிறேன். ஏன் அப்படி சொன்னார்? ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்றதை பற்றி ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு இது. மனுஷனை குறித்து மனுஷனே மறந்துட்டான் எப்படி இருக்கிறான்றதை பற்றி இவர் சொல்றாரு. அதனால தான் நமக்கு ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அது இருக்கிறது. அவர் சொல்றார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். நான் சொன்னபடி ஆனது மட்டும் இல்லப்பா, நீ சொன்னபடியும் ஆகுன்றாரு. வெறும் அத்தி மரம் இல்லை, மலையே பேர்ந்து போ சொன்னாலும் அது மலை பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போகும் என்று சொல்றாரு. எதனால இதெல்லாம் ஆகுது? விசுவாசம், தேவனுடைய விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய விசுவாசம். எனக்கு இருக்கிறது போல விசுவாசம் உனக்கு இருந்ததுன்னா நீயும் அதை செய்யலாம் என்று சொல்லுகிறார். அதுதான் அங்க. அதனால தான் இந்த தேவனுடைய விசுவாசத்தை நம்ம ஆழமாக ஆராய போகிறோம். அதுக்காக தான் இதை படித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய விசுவாசம் எப்படி? நான் சொன்னேன், தேவனுடைய விசுவாசம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு காண்பித்தேன் இல்லையா? ரோமர் 12:3 காண்பித்தேன். எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவனவனுக்கு அளித்த பகிர்ந்து அளித்த அளவின்படியேன்னு சொல்லியிருக்குது. அதாவது எல்லாருக்கும் ஒரு அளவு இல்லை, வித்தியாசமான அளவு இல்லை, எல்லாருக்கும் ஒரே அளவு. அது இங்கிலீஷில் ரொம்ப கிளியராக வருது, த மெஷர் ஆஃப் ஃபெய்த். அப்படின்னா அதே அளவு. எல்லாருக்கும் ஸ்டார்டிங்க்கு ஒரு விசுவாசம் கொடுத்துட்டார். எல்லார் கையிலும் ஒரு பாக்கெட் சீடை கொடுக்குற மாதிரி அவர் ஸ்டார்டிங்க்கு எல்லாருக்கும் ஆரம்பத்துக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்தார். அது எப்போ கொடுத்தாரு? எபேசியர் 2:8 சொல்லுகிறது, நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுற நேரத்தில் தேவன் கிருபையாக நமக்கு கொடுக்குற ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு விசுவாசம் தேவைப்படுது. நாம் பாவிகளாக இருந்தோம், விசுவாசம் கூட இல்லாதவர்களாக இருந்தோம். விசுவாசம் இந்த உலகத்தினுடைய கமாடிட்டி கிடையாது, உலகத்தில் இருக்கிற ஒரு பொருள் கிடையாது நம்ம வாங்கிட்டு வந்துடுறதுக்கு. விசுவாசம் கடவுள் கொடுக்கணும், அந்த கடவுள் தந்திருக்கிறார். அதெல்லாம் சொல்லி இருக்குது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய. எது உங்களால் உண்டானதில்லை? கிருபையை சொல்லலை, விசுவாசத்தை சொல்லி இருக்கிறது என்பதை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விசுவாசம் அதிகரிக்க முடியும் என்று பார்த்தோம். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சீஷர்கள் சொல்றாங்க. அப்ப தேவன் கொடுத்திருக்கிறார் விசுவாசம், ஆனால் அதை அதிகரிக்க வேண்டியது எல்லா சூழ்நிலைக்கும் அது போதுமான அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு அதை நாளுக்கு நாள் பெருக பண்ண வேண்டியது நம்முடைய வேலை. எப்படி பெருக பண்ணுகிறது? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். வசனத்தை உள்ள போட்டு போட்டு இதை வர்த்திக்க பண்ண வேணும், விசுவாசத்தை பெருக பண்ண வேணும். அதனால தான் இயேசு சொல்றாரு இல்லையா, சீஷரில் பார்த்து கேட்கிறாரு, இப்போ படகுல பயந்து போயிருந்த சீஷரில் உன் விசுவாசம் எங்கே போச்சுன்றாரு. எந்திரிச்சு கடலெல்லாம் அதட்டிட்டு அவர் சொல்றாரு, எங்கே உன் விசுவாசம், நீ ஏன் இதை பண்ணலை அப்படின்னு கேட்கிறார். எத்தனையோ முறை சொல்லியிருக்காரு, அற்ப விசுவாசிகளே, நான் எவ்வளவு காலம் உங்களோட கூட இருக்க போறேன், எப்படி இப்படி இருக்கிறீங்க, இன்னும் கற்றுக்கொள்ளலையே, இன்னும் விசுவாசத்தில் பெருகலையேன்னு சொல்கிறார். அவர் சீஷர்கள் உணர்கிறார்கள் விசுவாசம் பெருகணும், அதிகரிக்கணுங்கிறத. அவர்கிட்ட கேட்குறாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்னு கேட்குறாங்க. அது வர்த்திக்க பண்ண முடியும். 2 தெசலோனியர் 1:3 காண்பித்தேன், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் மிகவும் பெருகுகிற விசுவாசமாக இருக்க முடியும்னு. இன்னைக்கு புதுசாக வந்திருக்கவங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நினைக்கலாம் இப்போ தான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கேன், என்னைக்கு இது பெருகி என்னைக்கு நான் இதை பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு ஆகிறதுன்னு. ஒன்றும் இல்லை,
நீங்கள் எந்த அளவுக்கு வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், எந்த அளவுக்கு வசனத்துக்கு உங்களுடைய உள்ளத்தில் இடம் உண்டாயிருக்கிறது, உங்களுடைய ஜீவித்தில் இடம் உண்டாயிருக்கிறது என்ற பொறுத்து அவ்வளவு மிகவும் அதிகமாய் விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகும். கட இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு இருக்குது. சீக்கிரமாக வளரக்கூடிய தன்மை உங்களுக்கு இதுக்கு இருக்கிறது என்றெல்லாம் சொன்னேன். சரி, இதில் முக்கியமாக நாம் பார்த்து வருகிற காரியம் என்ன? ஆல் நேச்சுரல் திங்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை தி ஸ்பிரிச்சுவல். அதாவது இயற்கை உலகம் என்று ஒன்று இருக்கிறது, அதில் உள்ளவைகள்லாம் இருக்குது. ஆவிக்குரிய உலகம் என்று இருக்கிறது, நம்ம கண்ணால் பார்க்காத உலகம். காணப்படுகிற உலகம் அது இயற்கை உலகம். காணப்படாத ஒரு உலகம் இருக்கிறது, அதுதான் ஆவிக்குரிய உலகம். இந்த காணப்படுகிற உலகத்தில், இந்த இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாம் காணப்படாத உலகத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிறது, அதனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறது என்கிறதை நான் உங்களுக்கு போதித்தேன். அது எவ்வளவு உண்மை என்பதை சில வசனங்கள் மூலமாக உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். போன வாரம் ஒரு வசனத்தை வாசித்தோம், அதையும் வாசிப்போம் திருப்பி. அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய வசனங்கள் அதோடு சேர்க்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. எல்லாம் சொல்லுங்க, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்ப காணப்படுகிறவைகள் ஒன்று இருக்குது, அதுதான் இயற்கை உலகம், தி நேச்சுரல் வேர்ல்டு, நேச்சுரல் திங்ஸ். காணப்படாதவைகள் ஒன்று இருக்குது, அதுதான் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். அதை பார்க்க முடியாது, ஆனால் இருக்குது. அது ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்ன்றதுனால அல்லது ஆவிக்குரியவைகள்ன்றதுனால, காணப்படாததுன்றதுனால அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு பார்க்க முடியல, இந்த கண்ணால் பார்க்க முடியல, அதை வேற கண்ணால் பார்க்கலாம். விசுவாச கண்ணினால அதை பார்க்கலாம், இந்த கண்ணால் அதை பார்க்க முடியாது. இந்த கண் அதுக்கு கொடுக்கப்படல. இந்த கண் இயற்கை உலகத்தை பார்க்கறதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கறதுக்கு வேற ஒரு கண் தேவை, அதுக்கு விசுவாச கண் தேவை. அப்ப காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. சில நேரத்தில் பைபிளை வாசிக்கும் போது இவங்கெல்லாம் பைத்தியக்காரங்களான்னு தோணும். அது மாதிரி தான் தோணுது இப்போ பவுலை வாசிக்கும் போது. காணப்படுகிறது அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்குன்னு சாதாரண ஒரு ஆள் வாசித்தா என்ன நினைப்பாங்க? அது எப்படி காணப்படுறதை பார்க்காம காணப்படாததை பார்க்கறதுன்னு சொல்றாரு? எப்படி அது காணப்படாததை பார்க்க முடியும்? வேத வசனத்தின் சத்தியங்கள்லாம் ஆவிக்குரியவைகள். பாருங்க, இது கொஞ்சம் ஆவிக்குரியபடி பகுத்தறிய வேண்டும். அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகுந்த அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அதாவது உபத்திரவத்தினூடே நாம் கடந்து போகிறோம். சில நேரத்தில் பிரச்சனைகள் உண்டாகிறது. ஆனால் அந்த நேரத்தில் காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கும்போது இதெல்லாம் அதிசீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவமாக மாறிடுதான். அது மட்டும் இல்லாமல் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிற ஒரு காரியமாக அது மாறிவிடுகிறது என்று சொல்கிறார். அதாவது இட் டேக்ஸ் அ பாசிட்டிவ் டர்ன். உபத்திரவங்கள்லாம் கூட ஒரு பாசிட்டிவாக மாறி விடுகிறது என்று அவர் சொல்லுகிறார். எப்போ? எல்லாருக்கும் அது அப்படி மாறுறது இல்லை. காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்போ காணப்படாதவர்களை நோக்கிறதுன்னு என்னன்னு தெரியுமா? அது எப்படி தெரியுமா? நோக்கி இருக்கிறீர்களா? ஏன்னா அவங்களுக்கு தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அவங்களுக்கு தான் அந்த உலகத்தின் ப்ராப்ளங்கள்லாம் பாசிட்டிவாக டேர்ன் ஆகும். ஏன்னு சொன்னால் அது அப்படி தான் வேத வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் பாருங்க. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ, இதை மட்டும் கவனிச்சா போதும். இப்போ காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். அப்போ அநித்தியமானவைகள்னா தற்காலிகமானவைகள், சப்ஜெக்ட் டு சேஞ்ச், எந்த நேரத்திலையும் மாறலாம், அப்படிப்பட்ட தன்மை உள்ளவைகள். எது? காணப்படுகிறவைகள். காணப்படாதவைகள் they are not subject to change, they are eternal. அவைகள் மாறாதது, அவைகள் நித்தியமானது. ஹலோ, இருக்கீங்களா? அப்ப நான் கேட்கிறேன் சிம்பிள் குவெஸ்டியன், காணப்படுகிறவைகள் பெருசா அல்ல காணப்படாதவைகள் பெருசா? ஏன் அது பெருசு? ஏன்னா அது மாறவே மாறாத தன்மை உள்ளது, அது நித்தியமானவைகளாக இருக்கிறது. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகளாக இருக்கிறபடினால அது லோவர் கிரேடு தான். அப்ப காணப்படுகிற உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் காணப்படாத உலகத்திலிருந்து ஆளப்படுகிறது என்று சொல்லுகிறதுல தவறே கிடையாது. இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஆவிக்குரிய உலகத்தினால் ஆளப்படுகிறது என்று சொல்லுகிறோம். அது முற்றிலும் உண்மை. இதனுடைய சத்தியத்தை இன்னும் அதிகமாக கவனிப்போம். புதிய ஏற்பாட்டில் இது எப்படியா வாசிக்கிறோம்? 11ஆம் அதிகாரம் எபிரேயர். இது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். ஏன் என்று சொன்னால், எப்படி இந்த காணப்படுகிற உலகத்திலே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி அமைப்பது, அதில் எப்படி வெற்றி காண்பது, அதை பற்றி தான் பேசுறேன். இப்போ அதுக்கு இந்த கான்செப்டை புரிந்து கொள்ளணும். இதுக்கு அதிகாரம் எங்கிருந்து வருது, இதை மாற்றுறதுக்கு வல்லமை எங்கிருந்து வருது? ஆவிக்குரிய உலகத்திலிருந்து வர வேண்டும்.
இந்த உலகத்தில் உள்ள இயற்கை உலகத்தில் உள்ள பிரச்சனைகளை மாற்றி அமைப்பதற்கு வேண்டிய ஆற்றலும் வல்லமையும் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து தான் வர வேண்டும். விசுவாசம் என்கிறது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற ஒரு சக்தி. அந்த உலகத்தில் இருக்கிற அந்த சக்தியினால தான் இந்த உலகத்தில் இருக்கிற இவைகளை மாற்ற முடியும். இதை கற்றுக்கொண்டாதான் இந்த உலகத்தில் நமக்கு வருகிற பிரச்சனைகளை சமாளிக்கவும் அவைகளை மேற்கொள்ளவும் அவைகளை ஜெயிக்கவும் முடியும். ஏனென்றால் நமக்கு இருக்கிற விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இது விசுவாசத்தை பற்றிய போதனை. ரொம்ப கருத்தாக நாம் கவனிக்க வேண்டும். 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அதாவது காணப்படுகிறவர்கள் காணப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்க, இங்கேயும் மறுபடியும் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள்னு வருது. காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்? காணப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை, காணப்படாதவர்களால் உண்டானது. அதை முதலே சொல்லிட்டாரு, தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அப்ப தேவனுடைய வார்த்தையை எதோட ஐடென்டிஃபை பண்றாரு? தேவனுடைய வார்த்தையை எதோட சேர்க்கிறாரு? காணப்படாத உலகத்தோடு சேர்க்கிறாரு. விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்ன்றாரு. அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். அப்ப என்ன சொல்றாரு? சிம்பிள் லாங்குவேஜில் சொல்ல போனா, உலகங்கள் எல்லாம் இன்றைக்கு காண்கிற எல்லாம், இந்த இயற்கை உலகத்தில் பார்க்கிற எல்லாம் தேவனுடைய வார்த்தையினால், அந்த காணப்படாத உலகத்துக்கு சொந்தமானது தேவனுடைய வார்த்தை. வார்த்தை எப்படி காணப்படாத உலகத்துக்கு சொந்தம்னு கேட்கலாம் நீங்க. வார்த்தை எப்படிங்கிறது காணப்படாத உலகத்துக்கு சொந்தம் சொல்றீங்க? வார்த்தை இங்க தானே பேசுறோம், நீங்க தானே பேசுறீங்க, மனுஷர்கள் தானே பேசுறாங்க. வார்த்தை அது எப்படி காணப்படாத உலகத்துக்கு சொந்தம்னு சொல்லலாம்? நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஹலோ, வார்த்தை எப்ப? இன்னைக்கு நேத்து இல்லைங்க, ஆதியிலே இருந்தது. எதுவுமே இல்லாத போது வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப வார்த்தை எல்லாவற்றுக்கும் முந்தினதாக இருக்கிறது, எல்லாத்துக்கும் முன்னாடியே அது இருக்குது. ஆவிக்குரிய உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது. அது வார்த்தை என்கிறது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற ஒன்று. அதை கொண்டுதான் உலகங்களை தேவன் உண்டாக்கினார். இருக்கீங்களா? கடகடன் போயிட்டே இருக்கேன் நான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். இது ரொம்ப நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒரு காரியம். ஆனால் நல்லா கூர்மையாக கவனித்துக் கொண்டே வாருங்க. வார்த்தை ஆவிக்குரிய உலகத்தோடு சம்பந்தப்படுத்தப்படுகிறது. இங்க உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? காணப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை. இது எப்படி உண்டானது? காணப்படாத உலகத்திலிருந்து வருகிற தேவனுடைய வார்த்தையிலிருந்து. நாமெல்லாம் வர்றதுக்கு முன்னாலே தேவனுடைய வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையிலிருந்து தான் இந்த உலகமே வந்தது என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது இல்லையா? சரி, அடுத்த வசனத்துக்கு போவோம். நிறைய அடிப்படை கிரவுண்ட் ஒர்க் பண்ணிக்குவோம். ஏன்னா இப்போ வரப்போகிற வாரங்களில் இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக போக போகிறோம். இது எங்கிருந்து வருது? எப்படி அவர் மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. அதுதான் காமிக்க போகிறேன் ஏன் சொன்னாருன்னு. அதுக்கு தான் வர இருக்கிறோம் இன்னைக்கு கன்க்ளூஷனுக்கு. 1 கொரிந்தியர் 26ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 1 கொரிந்தியர் 26, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு திருப்போம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நல்லா கவனிங்க, ஒரு ஜெனரல் பிரின்சிபல் இங்க சொல்றாரு. தேவன் எப்படி ஆபரேட் பண்றாருன்னு, தேவன் எப்படி கிரியை செய்கிறார் பாருங்கன்றார். உங்க அழைப்பை பாருங்க. உங்களில் அநேகர் ஞானிகள் இல்லை, இருந்தாலும் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை இந்த ஆளாலேயே முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த ஆளால தான் முடியுது. ஏன்னா கடவுள் அந்த ஆளுக்கு பலத்தை தருகிறார். பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்றார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் என்ன ஆகிறாரு? பலவீனமானவைகளை தெரிந்து கொள்றார். நான் பார்த்த வரைக்கும் பெரிய பெரிய சுவிசேஷகர்கள் ஊழியக்காரர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து தான் வர்றாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஊழியக்காரர்லாம் சின்ன வயசுலேயே சாக கிடந்தவங்க, வியாதியின் பிடியில் கிடந்தவங்க, இன்னைக்கோ நாளைக்கோ செத்துருவாரு அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஆட்கள், அவர்களை தேவன் என்ன பண்ணுறாரு? சுகமாக்கி ரட்சித்து அவர்களை கொண்டாந்து பெரிய ஆளாக்குறாரு.
செத்து இன்னையோட போயிடுவான்னு நினைக்கிற ஆளை தான் என்ன பண்ணுறாரு அவரு எழுப்பி பெரிய ஆளாக்குறாரு. அது அது தேவனுடைய செயல். தேவன் அப்படி வேணும்னு அப்படி ஒரு இதாக பண்ணுறாரு. அவர் உலகத்துக்கு ஒன்றை காண்பிக்கும்படியாக. நானும் எத்தனையோ சரித்திரங்கள் எல்லாம் வாசித்திருக்கிறேன். இவரெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலேருந்து வர்றாங்க. அப்படி தான் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஏன்னா அவருடைய நாமத்துக்கு அது மகிமை உண்டாகிறது. நல்ல ஏற்கனவே ரொம்ப சாமர்த்தியமான ஆள் பெரிய ஆள் எடுத்தா அது அவ்வளோ மகிமை உண்டாகலை. ஒன்றுமில்லாதவன் எடுத்து அவனை பெரிய ஆளாக்குனா அதில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகிறது. அதனால தான் சொல்கிறேன், ஒன்றுமில்லாத ஆளாக இருக்கிறவங்க இன்னைக்கு பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா உங்களை கர்த்தர் பெரியவர்களாக்கும் போது கர்த்தருக்கு எல்லா கனமும் மகிமையும் போய் சேருகிறது. அதனால ஒன்றும் இல்லையன்றதை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரு. ஆகவே பயப்படாதீங்க. உங்களை உயர்த்துறதுல கர்த்தருக்கு மகிமை இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். கர்த்தர் அப்படி தான் ஆப்ரேட் பண்ணுறாராம். ஞானிகள் அநேகர் இல்லையா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டாராம். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்புறம் அடுத்தது கவனிங்க. அப்படியே அந்த பிரின்சிபல் இன்னும் ஆழமாக கொண்டு போறாரு. இது ஒரு பிரின்சிபல் தான், அது அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போறாரு. அது கவனிங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இது ரொம்ப சிம்பிளா வாசிக்கிறேன், ஏன்னா நிறைய வார்த்தைகள் இருக்குது. நடுவில் கொஞ்சம் வார்த்தைகளை விட்டுட்டு வாசித்தா ரொம்ப கிளியரா இருக்கும். ஏன்னா நடுவில் இருக்கிறதெல்லாம் முதல்ல சொன்னதுக்கு கொஞ்சம் கூட்ட சேர்க்கறது தான். அதனால் இப்படி வாசிக்கிறேன். உள்ளவைகளை அல்லது இருக்கிறவைகளை அவமாக்கும்படி, ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படி இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். இருக்கீங்களா? எல்லாரும் சொல்லுவோம். இருக்கிறவைகளை, உள்ளவைகளை, கண்ணால் பார்க்கக்கூடியவைகளை, இயற்கை உலகத்தில் இருக்கிறவைகளை மேற்கொள்ளும்படி, அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். அப்படிதான் ஆபரேட் பண்றார் கர்த்தர். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டாராம். அப்ப இயேசு அத்திமரத்தை பார்த்து நீ ஒரு காலம் ஒருவன் முன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவுள்னு சொன்னா, அந்த இருக்கிற அந்த மரத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு இந்த உலகத்தில் இல்லாத ஒன்றை அவர் அங்கே கொண்டு வருகிறார். அது என்ன? தேவனுடைய வார்த்தை. இது பரலோக தேவனுக்கு சொந்தமான அந்த வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வருகிறது. அது உள்ளதை என்ன பண்ணுகிறது? அவமாக்குகிறது. அதனால தான் சொல்றாரு, மலையை பார்த்து நீ இந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் நீ சொன்னபடியே ஆகும்னு சொல்றாரு. ஏன்னா இதுதான் மெத்தட் ஆஃப் ஆபரேஷன். இப்படிதான் கர்த்தர் செய்கிறார் என்று சொல்கிறார். சரி, அடுத்த வசனத்துக்கு திருப்போம். 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வாஸ்தவம் இல்லையா? உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் சொல்றாரு. இப்ப அதை வாசிக்கிறோம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. சொன்னாராம், உண்டாயிற்று. அதாவது என்ன பண்ணியிருக்கார் தேவன்? அந்த வாஸ்ட் நத்திங்னஸ், ஒண்ணுமில்லாமல் வெறும் காரிருளா இருக்கிற அந்த இடத்துல, இருளா இருக்கிற இடத்துல, வெளிச்சம்னா என்னன்னு தெரியாத அந்த இடத்துல அந்த தம்முடைய வார்த்தையை தேவன் அங்கே அனுப்புகிறார். வெளிச்சம்னு சொல்றாரு. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அது அங்கே உண்டாகிறது. அவ்வளவு வல்லமை அந்த வார்த்தையில இருக்கிறது. அப்ப வார்த்தையினால உலகத்தை அவர் உண்டாக்குனார். அந்த வசனம் மட்டும் இல்ல, அதுக்கு பிறகும் வாசிக்கலாம். நீங்க நேரம் இல்லை, நல்லா வாசிக்கல, கொடுக்குற வசனத்தை பார்த்துக்குங்க. 6ஆம் வசனம், 9ஆம் வசனம், 11ஆம் வசனம், 14ஆம் வசனம், 6, 9, 11, 14, 20, 24 இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தை மட்டும் இல்லை, இன்னும் மற்றதெல்லாம் எப்படி உண்டாக்கினார் என்று இருக்குது. சில நேரத்தில் ஏற்கனவே அதெல்லாம் இருக்குது, சிலதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சீரமைக்கிறார். ஒன்று சிருஷ்டிக்கிறார் அல்லது சீரமைக்கிறார். ரெண்டு வேலை நடக்குதுங்க. இந்த சிருஷ்டிப்பும் சீரமைப்பும் சீரமைப்பும் எப்படி நடக்குது? வார்த்தையினால தான் நடக்குது. தண்ணியெல்லாம் ஒதுக்கி வெட்டாந்தரையை உண்டாக்கும் போது எல்லாம் அவர் பாவம் மம்முட்டியை கொண்டதுக்கிட்டு ஆளை வச்சு செய்யல. அவர் என்ன சொல்றாரு? வார்த்தையை வச்சுதான் பண்றாரு. அவரு சீரமைப்புன்னு அதான் சொல்றேன் நான். இருக்கிறவைகளை சரியா அமைக்கிறாரு, சிருஷ்டிக்கவும் செய்யறாரு. சிருஷ்டிப்பும் சீரமைப்பும் எல்லாமே எப்படி நடக்கிறது? வார்த்தையினால் தான் அங்கே நடக்கிறது. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எல்லாத்தையும் செய்கிறாரு. சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், சூரியன் சந்திர நட்சத்திரம், ஆகாய விரிவு, புல் பூண்டுகள், அது இதுன்னு எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. உண்டாக்கி முடிச்சுட்டு
24ஆம் வசனம் வரைக்கும் வந்துருச்சு, 25 வரைக்கும் வருது. அதன் பிறகு என்ன சொல்றார்? 26ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இதில் கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். என்ன எப்படி சொல்றாருன்றது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ணாரு. எப்படி பண்ணாரு? வெளிச்சம் உண்டாக்கணும்னார், வெளிச்சம் உண்டாயிட்டு. சிருஷ்டிப்பு சீரமைப்பு எல்லாம் நடக்குது. இது எல்லாத்தையும் வார்த்தையினாலேயே பண்றாரு. இப்படியே பண்ணிக்கிட்டே வந்துட்டு டப்புன்னு என்ன சொல்றாரு? நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை. அப்ப நான் சொல்றேன், எப்படி சொல்றாருன்னா, இப்ப இவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டே வந்தாரு, சொல்லி சொல்லி எல்லாத்தையும் உண்டாக்குனாரு, எல்லாத்தையும் சீரமைச்சாரு. அமைச்சுக்கிட்டு வந்தவர் இப்ப என்ன சொல்றாரு? நம்மை போலவே மனுஷனை உண்டாக்கும். ஏன்? நம்மை போலவே இப்படி அவனும் வார்த்தையினாலேயே சிருஷ்டித்து வார்த்தையினாலேயே இருக்கிறதெல்லாம் சரியாக்கக்கூடியவனா இருக்க வேண்டும். அதனாலதான் பாருங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியம். பாருங்க, மனுஷனுக்கு இருக்கிற சரீரத்தில் இருக்கிற அவயத்துல எது முக்கியம்? இதாங்க முக்கியம். இது ஒண்ணு முக்கியம் இல்லைங்க, இது முக்கியம் இல்ல. சில சொல்றாங்க கண்ணு தான் முக்கியம், காது தான் முக்கியம், மூக்கு தான் முக்கியம். அதெல்லாம் முக்கியம் இல்ல. எது முக்கியம்ன்றாரு? நாவு தான். யோசித்து பார்த்தீங்களா, ஏன் நாவு தான் முக்கியம்ன்றாரு? இதை வச்சுதான் பெரிய கப்பலை சிறிய சுக்கான் திருப்புவது போல வாழ்க்கையே திருப்பக்கூடிய ஒரு அங்கமாக இந்த நாவு இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஏன் இந்த நாவில் அவ்வளவு பெரிய ஒரு வல்லமையை வச்சுட்டாரு? ஏனென்றால் இந்த நாவு தான் வார்த்தையை பேசக்கூடிய ஒரு அவயவமாக இருக்கிறது. அதனால அப்படி சொல்லி இருக்கிறார். வேத வசனத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கவனிக்க வேண்டும். மனுஷனை தேவனுடைய சாயல்ல உண்டாக்கி இருக்கிறாரு. சொல்லி சொல்லிய வார்த்தையை சொல்லிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்து சீரமைத்த தேவன் நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம்னு சொன்னாரு. ஏன்னா அவனும் இப்படியே பண்ணக்கூடியவனா இருக்க வேணும், இப்படியே செய்யக்கூடியவனா இருக்க வேணும் சொல்லி அப்படி செய்கிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, அவர்கள் 26ஆம் வசனத்தை பாருங்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக தேவன் சொன்னாராம். அப்புறம் அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். நிறைய தடவை இதை வாசித்திருக்கிறோம். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் கவனிங்க. எத்தனையோ கான்டெக்ஸ்ட்ல வாசித்து இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா இப்போ இன்னைக்கு படிக்கிற சப்ஜெக்ட் வேற. இன்னைக்கு என்ன படிக்கிறோம்? இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஆவிக்குரியவர்களால் ஆளப்படுகிறது. ஏன் ஆளப்படுகிறது? வெரி சிம்பிள். ஒரு சிம்பிள் காரியம் என்னன்னா, ஆவிக்குரிய உலகம் தான் இயற்கை உலகத்தை சிருஷ்டித்தது. அதனால ஆவிக்குரிய உலகத்துக்கு இயற்கை உலகம் கட்டுப்படுகிறது. அது ரொம்ப சிம்பிள் இல்லையா? இப்போ மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான்ங்கிறத பார்க்குறோம். தேவனுடைய சாயலே உண்டாக்கப்பட்டிருக்கிறான். தேவனை போலவே இருக்க முடியாது உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அப்போ இந்த தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதை பல விதமாக பலர் சொல்கிறாங்க. எப்படி தேவனுடைய சாயல், எப்படி ரூபன். அதில் முதல் காரியம் நாம் கவனிக்க வேண்டியது, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியாய் இருக்கிற தேவன் மனுஷனையும் ஆவியாய் உண்டாக்கி இருக்கிறார். அதே நேச்சர். ஆவி ஆவியை தான் பிறப்பிக்க முடியும். அப்ப ஆவியாய் இருக்கிற தேவன் மனுஷனை ஆவியாய் உண்டாக்கி இருக்கிறார். எல்லாம் ஒரு மாதிரி ஆண் பார்க்குறீங்க, என்னங்க இதுன்னு? அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆவி ஆத்மா சரீரம் ஏன் வேதம் போதிக்கிறாங்க தான். மனுஷன் ஆவியா உண்டு. நீங்களாம் ஆவி, நானும் ஒரு ஆவி. இந்த ஆவியா இருக்கிற நான் இந்த சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது வெறும் சரீரம் தான். சரீரன்றது ஒரு கூடு அல்லது வீடு மாதிரி, ஒரு கூடாரம்னு வேதம் சொல்லுது. அப்ப இது அவ்வளவுதான். இது வெறும் ஒரு கூடாரம் தான். நான் இந்த கூடாரத்தில் இருக்கலாம், இன்னொரு நாள் இன்னொரு கூடாரத்தில் இருக்கலாம். வயசான பிறகு நம்ம சாகும்போது என்ன நடக்குதான்? இந்த கூடாரத்தை விட்டு, ஏன்னா இது ரொம்ப பழைய பில்டிங் ஆயிடுது, எல்லாம் பெயிண்ட் அடிச்சு ஒட்டு அடிச்சு எல்லாம் பட்டி பார்த்து எல்லாம் பண்ணி அது நிற்க மாட்டேன் சரியா. அப்புறம் என்ன பண்றோம்? வேற பில்டிங்க்கு மூவ் பண்ணிடுறோம். வேற ஒரு பில்டிங்க்கு அதான் நடக்குது. ஆள் ஒன்றும் சாகிறது இல்லை. உள்ள இருக்கிற ஆள் என்ன பண்றாரு? வெளியே போயிடுறாரு. வெளியே போன உடனே பில்டிங் அப்படியே பாழடைஞ்சு போய் அப்படியே கிடக்குது. அதுதாங்க. அப்ப நாம் எல்லாரும் ஆவிகளா இருக்கிறோம் பாருங்க. ஆனால் நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் எப்படி ஆவியா இருக்கிறாரோ அது போலவே நாமும் எசென்ஷியலி we are spirits, spirit beings. நாம் ஆவி மனிதர்களாக இருக்கிறோம். இதுதான் வேத வசனத்தின் உண்மை. ஒரு சரீரத்தில் வாழ்கிறோம். நமக்கு ஒரு ஆத்துமா அல்லது மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிந்திக்க,
செயலாற்ற ஒரு திறன் நமக்கு மனதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரீரம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் வாழ்கிறோம். ஆனால் நாம் ஆவிகளாக இருக்கிறோம். கவனிச்சுட்டு வரீங்களா? அப்போ இந்த ஆவியாக இருக்கிற மனுஷன் தேவனை போலவே இருக்கிறான். தேவன் எப்படி ஆவியோ அதே போல தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன், தேவனுடைய சாயலில் ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் ஆவியாகவே இருக்கிறான். இந்த ஆவி அவனுக்கு எங்கிருந்து வந்தது? இந்த ஆவி என்கிறது ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தது. இது இந்த உலகத்தை சேர்ந்ததல்ல, இது ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தது. இந்த ஆவியாக இருக்கிற மனுஷனை என்ன பண்றாரு தேவன்? அவனை என்ன சொல்றாரு? அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். எப்படி ஆளுவான் மனுஷன்? எப்படி எல்லாத்தையும், பறவை, மிருகம், சமுத்திரத்தில் இருக்கிறது, வானத்தில் பறக்கிறது, மிருக ஜீவன்கள், பூமியில் ஊறும் பிராணி முதற்கொண்டு பறக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் எப்படி ஆண்டுகொள்னு சொல்றாரு. எப்படி ஆளுவான் அவன்? ஆள்றதுக்கு அவனுக்கு என்ன அடிப்படையில் என்ன ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எப்படி அவன் ஆளுகிறவனா இருக்க முடியும்? அங்கதான் அந்த பிரின்சிபல். என்னது? ஆவிக்குரியவன் அவன், ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தவன் அவன், அவன் ஆவியாய் இருக்கிறான். ஆகவே இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றின் பேரும் அவனுக்கு ஆளுகை இருக்கிறது. இருக்கீங்களா? ஆவியாய் இருக்கிற மனுஷனுக்கு இந்த இயற்கை உலகத்தில் எல்லாத்தின் பேரும் ஆளுகை இருக்கிறது. இது நல்லா பாருங்க. சில நேரத்தில் இந்த உலகத்தில் போதிக்கிற காரியங்கள் எவ்வளவு தவறா இருக்குன்னு அவங்க என்ன சொல்லிட்டாங்க? நீயும் ஒரு அனிமல், ஒரு ஹையர் அனிமல். அவங்க சொல்றாங்க, நீ கொஞ்சம் இருக்கிற மிருகத்தில் கொஞ்சம் தேவலாம். உங்க தாத்தா மனித குரங்கு, அந்த மனித குரங்குல தான் வந்த நீ. ஆகவே அதான் முப்பாட்டன்னு காமிச்சிடுறாங்க. அதை மனித குரங்க காமிச்சிட்டு அப்புறம் அதுக்கு முன்னால் சரித்திரத்தை ட்ரேஸ் பண்ணால் அது புழு வரைக்கும் போயிடுது, புழு பூச்சி வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இப்படியே மெதுவாக குரங்குக்கு அங்கேருந்து அப்படியே தாவி மனுஷனாக வந்துடுறான். அப்போ மனுஷன் கொஞ்சம் அந்த மிருகத்தை விட கொஞ்சம் ஹையர் அனிமல், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் அப்படி சொன்னதுனால அவன் என்ன பண்ணுறான்? மிருகத்தனமாக நடந்துக்கிறான். அப்புறம் என்ன சொல்கிறாங்க? ஏன் மிருகத்தனமாக நடக்கு? மிருகன்னு சொன்னதுனால தான் அவன் மிருகத்தனமாக நடக்கிறான். எல்லா இடத்துலையும் இவனை மிருகன்னு போதிச்சுட்டு இவனை ஒன்றும் இல்லை, நத்திங் பட் another அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு நீ வெறும் மிருகம் தான், அதை தவிர வேற ஒன்றுன்னு சொல்லிட்டு அவனை வேற விதமாக தெய்வீகமாக இருக்கணும்னு விரும்பினா அவன் எப்படி இருப்பான்? அவன் ஒன்றும் தெய்வீகமாக இருக்க முடியாது, நல்ல வேலை ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு அந்த மிருகத்தன்மை வெளி வரும். ஏன்னா அவனை தன்னை பற்றி அதைத்தான் அவன் நம்புகிறான். இருக்கீங்களா? வேத வசனம் எவ்வளவு வித்தியாசமா போதிக்குன்னு பாருங்க. மனுஷன் மிருகத்தை விட சற்று பெரியவன் அல்ல. எல்லாவற்றையும் பறக்கிறதுல இருந்து ஊறுறது வரைக்கும் எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறான். இவன் முற்றிலும் வித்தியாசமான ஒரு கிளாஸ். இவன் இருக்கிற தராதரம் மிருகங்களை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமான ஒரு தராதரம். இவன் காட் கிளாஸ் ஆஃப் பீயிங். இவன் தேவனை போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறவன். இவன் தேவனால் உண்டானவன், தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டானவன். He is a totally different class of being. இருக்கீங்களா? ஹலோ. அதனால தான் சொல்றாரு இந்த கிளாஸ் ஆளுகிற கிளாஸ். எந்த கிளாஸ்? ஆவி மனிதர்கள். ஆவியா இருக்கிற மனுஷன் அவன் ஆளுகிறவன். அவன் சரீரத்தில் இருந்தா கூட அவன் ஆவி. அதனால இந்த சரீரத்தில் ஆவியா இருந்து கொண்டு அவன் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கலாம். அதுக்கு இவனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் இவனுக்கு ஏன் கீழ்ப்படியுதுன்னா இவன் ஆவி, அது வெறும் மாம்ச பிண்டம். ஹலோ. இவன் ஆவி, அது வெறும் இயற்கை உலகத்தை சேர்ந்தது. இவன் ஆவி மனிதன், அது வெறும் சாதாரண உலக பிரகாரமான ஒன்று. இவனை போல அது ஆவி அல்ல. இவனை போல அவன் தேவனுடைய சாயல் ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்டதல்ல. அது இவன் வித்தியாசமான கிளாஸ் ஆஃப் பீயிங். அதனால இவன் ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தவனா இருக்கிறதுனால இயற்கை உலகத்தில் ஊறுறதுலேருந்து பறக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் ஆளக்கூடிய தன்மை இவனுக்குள்ள இருக்கிறது. இருக்கீங்களா? அடுத்த வசனத்தை பாருங்க, 27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவர்கள் தேவ சாயலாகவே. அதை எம்பசைஸ் பண்றாங்க பாருங்க எப்படின்னு. ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை, மறுபடியும் வருது பாருங்க. 26 சொன்னது மாதிரி திரும்பவும் ரெப்பிட்டிஷன். சிலருக்கு இந்த ரெப்பிட்டிஷன்லாம் ஏற்கனவே அதில் சொல்லி வாசிட்டு போயிடலாம்ல, அதுதான் பண்ணக்கூடாது. பைபிளை படிக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக படிக்கணும். ரெப்பிட்டிஷன் பரவாயில்ல, இருக்கட்டும். எப்போவுமே ரெப்பிட்டிஷனை விரும்புகிறேன் நான். ஏன்னா அதில் ஏதோ விஷயம் இருக்குது, அதனால தான் ரிப்பீட் பண்ணுறாங்க. தேவ ஆவியானவர்
இந்த வசனங்களை இங்கே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அவர் பின்னணியிலிருந்து கிரியை செய்திருக்கிறார். இதெல்லாம் தேவனால் ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவைகள். தேவ ஆவியானவர் இதை ஏன் இப்படி வச்சிருக்காருன்னு சொன்னால், சில காரியங்களை நமக்கு உணர்த்த வேணும் என்று சொல்லி. ரெப்பிட்டிஷன்லாம் வேத வசனத்தில் ரொம்ப முக்கியம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஏன் மறுபடியும் ஊர்ற பிராணிலேருந்து பறக்கிறது வரைக்கும் எல்லாம் சொல்லி இருக்குதுன்னா, நீங்களும் அதுவும் முற்றிலும் வித்தியாசம் என்கிறத ரொம்ப வலியுறுத்தி சொல்லி விளங்குற மாதிரி சொல்றதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்லப்படும். அதெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி ஆசீர்வதித்தாராம். அப்போ இவன் எப்படி ஆண்டு கொள்ளுகிறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி? ஏன்னா இவன் வித்தியாசமான ஒரு கிளாஸ் ஆஃப் பீயிங். இவன் வித்தியாசமான தராதரம் படைத்தவன். இவன் தேவனுடைய சாயல் ரூபத்தின்படி அவன் ஆவியாய் இருக்கிறான். இந்த ஆவியாய் சிருஷ்டித்த மனுஷனை ஆளுகிறவனாய் சிருஷ்டித்திருக்கிறார். ஆச்சரியம் இல்லை. ஏன்னா ஆவியாய் இருக்கிற மனுஷனுக்கு இந்த இயற்கை உலகத்தின் மேல அதிகாரம் உண்டு. சரி, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, இப்ப எதை பற்றி பேசுது? இப்ப எப்படி உருவாக்குறார்? மனுஷனை மண்ணினால உருவாக்கி. இது மனுஷனை உருவாக்கின்னு சொல்லியிருந்தாலும் இது என்னத்தை குறிக்கிறது? சரீரத்தை எப்படி செய்தார்னு சொல்றதுங்க. தி மேக்கிங் ஆஃப் த பாடி. மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அப்ப இந்த ஆவியா இருக்கிற மனுஷனுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படுகிறது. இந்த சரீரத்தில் இருந்து கொண்டுதான் அவன் என்ன பண்ணுகிறான்? ஆளுகிறான், எல்லாவற்றையும் ஆளுகிறான். ஆனா இந்த சரீரத்துக்கு உள்ள இருக்கிற மனுஷன் ஆவியா இருக்கிறான். அதனாலதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே இவனுக்கு கீழ்ப்படியக்கூடியதாய் இருக்கிறது. எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்றது? ஆள் பார்த்தா சாதாரணமா தெரியறான். ஆனால் இந்த சரீரத்துக்கு பின்னால இருக்கிற அவன் ஆவியாய் இருக்கிறான். கடவுளுடைய தன்மை அப்படியே அவன்கிட்ட இருக்குது. அவன் ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தவனா இருக்கிறான். அதனால் அவன் ஆளக்கூடிய நிலையில் அவன் இருக்கிறான். சரி, சங்கீதம் 8க்கு திருப்போம். சங்கீதம் 8. மூன்றாம் வசனத்திலிருந்து, உமது விரல்களின் கிரியை ஆகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நல்லா கவனிங்க. அவன் சொல்றான், உம்முடைய விரலின் கிரியையெல்லாம் பார்க்கிறேன். குறிப்பாக நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, அதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மனுஷன் எம்மாத்திரம் என்கிறேன். அதான் என்ன சொல்றான்? அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப குளோரியஸா இருக்குது, மின்னுது வானத்தில், ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதை பற்றிலாம் படிக்கும்போது ரொம்ப வியக்கத்தக்க ஒரு விந்தையான ஒரு காரியமா இருக்குது. நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன்லாம் குளோரியஸ் கிரீச்சர்ஸ் மாதிரி இருக்குது. ஆனா மனுஷனை பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமா தெரியுறான். ஆனா கடவுளுடைய எல்லா கவனமும் மனுஷன் பேரில் தான் இருக்குது. அதை பற்றி அவர் ஒன்றும் கவலைப்பட்டு இல்லை. எல்லா சூரியன் சந்திரனையும் ரட்சிக்கிறதுக்காக இயேசு அனுப்பல. இயேசு எதுக்காக அனுப்புனார்? மனுஷனை ரட்சிக்கிறதுக்காக அனுப்புகிறார். எல்லாம் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் மனுஷன் பெரியவனா இருக்கிறான். கடவுளுடைய கவனம் எல்லாம் மனுஷன் பேர்ல இருக்கிறது. அவருடைய வாஞ்சையெல்லாம் மனுஷன் பேர்ல இருக்கிறது. அவருடைய எல்லா காரியமும் மனுஷனுக்கு அவர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். அவன் யார்? அவன் பார்த்தா ஆள் சாதாரணமா இருக்கான். ஆனா அவனை நீர் அவ்வளவுதான் விசாரிக்கிறீர் என்கிறான். அப்புறம் பாருங்க, நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். இது ஒரு கொஞ்சம் சர்ச்சைக்குரிய ஒரு காரியம். தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர்னு சொன்னா இதை நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு சொன்னா நியாயம்தான் அது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவதூதர்கள் யார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அவர்கள் எல்லாம் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும் பணிவிடை ஆவிகள். பணிவிடை ஆவிகள்னா they are spirits that serve those who will inherit salvation. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும். அவர்கள் சொல்றதை செய்யறதுக்கு அல்லது அவர்களுக்காக வேலை செய்வதற்கு
நியமிக்கப்பட்ட பணிவிடை ஆவிகளாயிருக்கிறது என்று சொல்லப்படுது. தேவதூதர்கள்லாம் பணிவிடை செய்கிற ஆவிகள். அப்ப பணிவிடை செய்கிற ஆவிகள் எப்படி மனுஷனை காட்டிலும் பெருசா இருக்க முடியும்? பணிவிடை செய்கிற ஆவிகள் மனுஷனை காட்டிலும் மேன்மை வாய்ந்ததா இருக்க முடியாது. தேவதூதர்களும் சற்று சிறியவனாக்கிறீன்றதை நிறைய பேர் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. எபிரேய மொழியில போய் பார்த்தா அது ஈலோகிம் என்று வருகிறது. அது பலர் சுட்டி காண்பித்து என்ன சொல்லியிருக்காங்க, இது தேவனையே தான் குறிக்குது, தேவதூதர்களை அல்ல. தேவதூதர் நீங்க மொழிபெயர்த்துட்டாங்க. ஈலோகிம் என்கிறது தேவனை குறிக்கிற ஒரு வார்த்தை. அப்ப தேவதூதர்களை அல்லவாம் தேவனை காட்டிலும் சற்று சிறியவனாக்கினீர் மனுஷனை. மனுஷன் தேவதூதரை காட்டிலும் சற்று சிறியவன் அல்ல. ஏனென்றால் ஒட்டுமொத்த வேதனை போதனைக்கு அது ஒத்து போறது இல்லை. தேவனை காட்டிலும் சற்று சிறியவன். மனுஷனுக்கு மேல ஒரே ஒருத்தர் தான், கடவுள் தான் இருக்கிறாரு. அவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானத்திலே மனுஷன் வைக்கப்பட்டிருக்கிறான். தேவனை காட்டிலும் சற்று சிறியவர், சிறியவனாக்கிறீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அவனுக்கு கனமும் மகிமையும் கொடுக்கப்பட்டிருக்குதான் மனுஷனுக்கு. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் நேர் அவனுக்கு ஆளுகையை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எல்லாம் சொல்லுங்க சகலத்தையும். சகலத்தையும்னா என்னத்தை குறிக்கிறது? இந்த இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும், சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தையும் தேவன் என்ன பண்ணிட்டாராம்? இவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அப்ப நான் சொல்றேன், நாம் சும்மா ஒரு ஹையர் அனிமல் இல்லை, இருக்கிற மிருகத்தை காட்டிலும் கொஞ்சம் சிறந்த மிருகம் இல்லை. ஏனென்றால் மிருகங்கள்லாம் எங்கே வருது? நமக்கு ஒரு ஸ்டெப்பு லோவர் இல்லை, பல ஸ்டெப்பு லோவராக பாதத்துக்குள்ள இருக்கிற நம்முடைய கால் தூசிக்கு சமம் என்கிற அளவுக்கு மனுஷனையும் மிருகத்தையும் ஒப்பிடவே முடியாது. ரெண்டு ஏணி வச்சா கூட எட்டாது என்று வேதவசனம் போதிக்கிறது. அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அவன் காலடியில் அது கிடக்கும்படியாக எல்லாவற்றையும் சகலத்தையும், இந்த அருமையான சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லா சிருஷ்டிப்புகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அவனுடைய பாதங்களுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, நன்றாக கவனிக்க வேண்டும். மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாடு இங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான்? தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவன் ஆவியாய் இருக்கிறான். அவன் ஆவியாய் இருக்கிறபடினாலே அவனுக்கு எந்த சிருஷ்டிப்பு இல்லாத ஒரு பெரிய ஒரு மகிமை கனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் சகலத்தையும் அவன் ஆண்டு கொள்ளும்படியாக தேவன் அவனை உண்டாக்கி இருக்கிறார். சகலத்தையும் அவன் ஆண்டு கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் ஆவிக்குரியவைகள் எல்லாம் இயற்கை பிரகாரமானவைகள் எல்லாவற்றை காட்டிலும் பெரியதாய் இருக்கிறது, மேன்மை உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆகவே இயற்கை பிரகாரமாக இருக்கிற எல்லாமே ஆவிக்குரியவைகளுக்கு கட்டுப்படுகிறது. அப்ப இவன் சரீரத்துக்குள்ள இருக்கிறான், ஆனா அவன் ஆவியாய் இருக்கிறான். நல்ல கவனிங்க, சரீரத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி. இவன் சரீரத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. இவன் இதுதான் நினைச்சுக்கிட்டு சிலர் தங்களை வெறும் சரீரமாக தான் நினைக்கிறாங்க. என்ன பேர் இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு போறோம் அப்படிங்கிறாரு. அல்ல போலங்க, வேற இடத்துக்கு ஒரு வேளை போகலாம், பட் ஆனால் போல இங்கே இருக்கிற இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு மறைந்து போயிடுறோம். மறைஞ்செல்லாம் போகல, கெட்டும் போகல, காணாமும் போகல. மனுஷன் தேவனோடு கூட நித்தியமாய் வாழும்படியாய் இருக்கிறவன் அவன். அப்போ வெறும் சரீரத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. இவனுக்குள்ளே ஆவி மனிதனாய் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுதான் வேத வசனத்தினுடைய போதனை. அப்ப இந்த ஆவிதான் ஆளும் தன்மையுடையதா இருக்கிறது. ஏன்னா ஆவிக்குரியவைகள் இயற்கை பிரகாரமானவைகளை ஆளுகின்றன இல்லையா? இயற்கை பிரகாரமானவைகளை காட்டிலும் ஆவிக்குரியவைகள் பெரியவைகளாக இருக்கின்றன. அப்ப இந்த உலகத்தை ஜெயிக்கிற தன்மை எங்கிருந்து எனக்கு வருது? என்னுடைய ஆவிக்குள்ளாக இருந்து கிளம்பி வருகிறது. இந்த ஆவிக்குள்ளாக இருக்கிறது தான் விசுவாசம். ஹலோ, விசுவாசம் என்கிறது ஒரு ஆவிக்குரிய சக்தி. நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொல்லி இருக்குது. இந்த விசுவாசம் எங்க இருந்து வருது? நம்முடைய மண்டையில இருந்து வருதா? மூளையில இருந்து வருதா? நம்முடைய இதுல இருந்து வருது கிடையாது. நம்முடைய ஆவியிலிருந்து வருகிறது. நம்முடைய ஆவியிலிருந்து வருகிறதுனா நம்முடைய உள்ளான மனிதனிலிருந்து வருகிறது. இந்த ஆவி மனிதன் சரீரத்தில் எப்படி ஒரு சக்தி இருக்கிறதோ, பலன் இருக்கிறதோ, மனதில் எப்படி ஒரு பலன் ஆற்றல் இருக்கிறதோ, வில் பவர்னு, சரீரத்தில் எப்படி சரீர பலன் புய பலன் இருக்குதோ, அதுபோல ஆவிக்குரிய விதத்தில் இந்த ஆவி மனிதனுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி நாளுக்கு நாள் மிகவும் பெருகி கொண்டே இருக்கிறது. வசனத்தை உள்ள போட போட அந்த சக்தி இன்னும் அதிகமாகிறது. அந்த சக்திக்கு பேர் தான் விசுவாசம். இந்த ஆவியிலிருந்து கிளம்புறது தான் விசுவாசம்.
It is something that proceeds from the spirit. அப்ப மனுஷன் சரீரத்தில் இருக்கிறான், ஆனால் அவன் ஆவியா இருக்கிறான். ஆகவே அவனுடைய சரீரத்தின் மேலேயே கூட அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஹலோ, சரீரத்தின் பேரிலே கூட அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்ப சுகம் எங்கிருந்து வருகிறது? அவனுடைய சுகத்தை உண்டாக்கக்கூடிய ஆவி, வியாதியை மேற்கொள்ளக்கூடிய ஆவி அவன். ஏனென்றால் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அங்க இருக்கிறது. அதனால்தான் ஆவியில பலப்பட வேண்டும். இந்த ஆவியில ஆவி மனிதனை போஷிக்க வேண்டும். இந்த ஆவி மனிதனுக்கு ஆகாரம் தான் இந்த தேவனுடைய வார்த்தை. ஆகவேதான் அந்த ஆவியில கவனத்தை அதிகமாய் நாம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அதை பொறுத்து தான் நம்முடைய வெற்றி அதிகமாக இருக்கிறது. நாம் அநேக நேரத்தில் என்ன பண்றோம்? கவனத்தை எங்க செலுத்துறோம்? வெளியில் இந்த வெளிப்புறமான மனுஷனுக்கு தான் செலுத்துகிறோம். இந்த உள்ளான மனுஷனுக்கு கவனத்தை செலுத்துகிறது. இன்னைக்கு எதுக்கு சபைக்கு வந்திருக்கிறோம்? எதுக்கு வசனத்தை உட்காந்து கேட்கிறோம்? எதுக்கு இங்கே டேப்பெல்லாம் வாங்கிட்டு போய் அதையெல்லாம் உட்காந்து கேட்கிறோம்? எதுக்கு வேத வசனத்தை படிக்கிறோம்? எதுக்கு ஜெபம் பண்றோம்? எதுக்கு தேவனோட நேரத்தை செலவழிக்கிறோம்? ஏன்னு சொன்னா இந்த ஆவி மனிதன் பலப்பட வேண்டும். இந்த ஆவி மனிதன் எவ்வளவு பலப்படுறானோ அந்த அளவுக்கு வெற்றி நமக்கு உண்டாகிறது. அப்ப இந்த சரீரம் கூட இந்த ஆவிக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறது. இந்த ஆவி ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா இந்த சரீரமும் அதிலிருந்து பலத்தை பெற்றுக்கொள்ளுகிறது, சுகத்தை பெற்றுக்கொள்ளுது, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுது. அதனால தான் வேத வசனம் சொல்லுது. பார்த்தீங்களா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, செவியை சாய் வார்த்தைகளுக்கு, உன் கண்களை விட்டு இது பிரியாதிருப்பதாக, உன்னுடைய இருதயத்தில் வைத்ததை காத்துக்கொள். எவ்வளவு கவனமா சொல்றாரு பாருங்க. கேளு, செவியை சாய், கவனி, கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, இருதயத்தில் வைத்ததை காத்துக்கொள். ஏன்னு சொல்றாரு அடுத்தது? இதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்குது. நீங்க கேட்கலாம், அது என்னங்க இது வசனத்தை கண்டுபிடிச்சா இது உடல்ல எப்படி வேலை செய்யும்? ஏதோ ஒரு மருந்தை போட்டாவது அது ரத்தத்தில் போய் கலந்து என்னத்தையோ, உடம்புல போய் கலந்து என்னத்தையோ பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்த வசனம் எப்படி போய் என்னுடைய சரீரத்தை பாதிக்க முடியும்? இந்த வசனம் எப்படி உடலுக்கெல்லாம் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுறது, இது இட் இஸ் மெடிசின் டு ஆல் யுவர் ஃபிளஷ் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப இந்த வசனம் மருந்தாகிறதா சரீரத்திற்கு? இந்த வசனம் எப்படி மருந்தாக முடியும்? இந்த வசனம் எப்படி உள்ள போய் சரீரத்தில் வேலை செய்ய முடியும்? இந்த வசனத்தை போட்டா எப்படி சரீரம் சுகம் கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அதனால தான் சொல்லுது வேதம், வசனத்தை அனுப்பி அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்கினார். எப்படி வார்த்தை சுகமாக்க முடியும் ஒரு ஆளை? ஏன் வார்த்தை சுகமாக்க முடியும்னா, வார்த்தை ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தது. இந்த ஆவிக்குரிய உலகத்தை, வானமும் பூமியை ஒளிந்தாலும் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாதுன்னு சொன்னாரு. வியாதி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும், ஆனா தேவனுடைய வார்த்தை ஒளியாது. நானே உன் பரிகாரியாகி கர்த்தர் உன் அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்ற வார்த்தை நித்திய வார்த்தை. வியாதி அநித்தியமானவை. வியாதி இன்னைக்கு வருது, நாளைக்கு போகுது, ஆனால் அது நித்தியமானவைகள் இல்லையா? அப்ப வியாதி படுற நேரத்தில் எதை பார்த்துட்டு இருக்கணும்? இதையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அதை பார்த்துட்டு இருக்கணும். அநித்தியமானவைகளை, காணப்படுகிறவைகளை, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவமா இது இருக்கும் இல்லையா? அப்ப இப்படிதான் அது கிரியை செய்கிறது. வார்த்தை எப்படி சரீரத்தில் கிரியை செய்யுதுன்னா, வார்த்தை ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தது. இந்த வார்த்தையை எடுத்து என்னுடைய ஆவி மனிதன் இந்த வார்த்தையினால பலப்படும் போது, எனக்குள்ளேயே இந்த ஆவி மனிதன் இருக்கிறதுனால, நான் ஆவியா இருக்கிறதுனால இந்த வார்த்தை என்னால் உறிந்து கொள்ள முடிகிறது. இந்த வார்த்தை எனக்கு இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு போஷாக்காக இருக்கிறது. இந்த வார்த்தை என்னை பலப்படுத்துகிறது. இந்த வார்த்தை எனக்கு உள்ள கொண்டு ஜீவனை பிறப்பிக்கிறது. எனக்குள்ள எனக்கு இந்த வார்த்தைக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. அல்லாஹ் சொல்லி இருக்குது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எப்படி வார்த்தையினாலும் பிழைக்க முடியும்? வார்த்தையினால் பிழைக்க முடியும். இந்த ஆவியை பற்றி சொல்லி இருக்கிறது. இந்த ஆவி மனுஷன் வார்த்தையினால் பிழைக்கிற மனுஷன். அப்ப இந்த ஆவிக்குள்ளாக நான் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ஆவிக்குரிய வார்த்தை இந்த ஆவி மனுஷனுக்கு ஒரு பெரிய போஷாக்காக இருக்கிறது.
அப்புறம் இந்த ஆவியிலிருந்து இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அப்பொழுதுதான் சுகம் உண்டாகிறது, பலன் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது, எல்லாம் உண்டாகிறது. நிறைய பேர் எங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்? இங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து பேசும்போது என்ன பேசுகிறோம்? போச்சு பிரதர், அவ்வளோதான் சொல்லிட்டாங்க பிரதர், இப்படி தான் பேசுகிறோம். ஏன்னா இதெல்லாம் எங்கேருந்து வருது? இதெல்லாம் இங்கேருந்து வருகிறது, மைண்ட்லேருந்து வருகிறது, ஆவியிலேருந்து வரல. ஆவி மனுஷனை கேட்டால் அவன் என்ன சொல்லுகிறான்? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன், அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறவர் அவர், உன் நோய்களை ஏற்றுக்கொண்டு உன் வேதனைகளை சுமந்து தீர்த்திருக்கிறார், அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம். இதுதான் அந்த வார்த்தை அந்த உள்ளத்தில் ஆவி மனிதன் சொல்லுகிற வார்த்தைகள். அப்போ நாம் இங்கேருந்தே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எங்கேருந்து பேச வேண்டும்? உள்ளேருந்து பேச வேணும். உள்ளேருந்து பேசணும்னா உள்ளே ஏதாவது இருக்கணும் இல்லையா? காண்பிக்க போகிறேன். இன்னும் வரப்போகிற நாட்களில் இது எப்படி வேலை செய்யுதுன்னு காண்பிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் பேசாமல் இருக்கிறது எவ்வளோ அவசியன்றதையும் பார்க்க போகிறோம். பேச வேண்டியதை பேசணும். சில நேரத்தில் ஒன்று பேசாமல் இருக்கிறது நல்லது. கண்ட கலையதையும் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு வாயை மூடிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வாயை திறக்கும் போதெல்லாம் அதில் விஷயம் இருக்குது. ஏன்னா இங்கே தான் வல்லமையே இருக்குது. அதனால ஒன்று பேசினா உள்ளத்திலேருந்து வர்றதை பேசணும், அதாவது ஆவியிலேருந்து வர்றதை பேசணும். இல்லை வேற ஏதாவது அவநம்பிக்கையை பேசி நம்மளையே கெடுத்து கொள்ளக்கூடாது. அதான் வேதவசனம் போதிக்கிற உண்மையான நிச்சயமான சத்தியம். இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான், இப்படி இருக்கிறதுனால தான், இப்படி மனுஷனை உண்டாக்கி இருக்கிறதுனால, இவன் ஆவி மனுஷனாக இருக்கிறதுனால, தேவனை போலவே இயங்க வேண்டும் என்று அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால, அதனால தான் இயேசு யாரு? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அவர் தான் மனுஷனெல்லாம் உண்டாக்குனவர். அவர் மனுஷனா என்ன சொல்றாரு? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இதன் அடிப்படையில் தான் சொல்றாரு, சும்மா சொல்லலை. அது நடக்குமா நடக்காதான்னு நீங்கள் சந்தேகப்பட வேணாம். அது சும்மா ஒன்றும் சொல்லப்படவில்லை. அவருக்கு ஒன்றும் பைத்தியம் கிடையாது. அவர் சொல்றாரு, அவர் இந்த அடிப்படை காரியங்களை அறிந்து வைத்தவராய், மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்து வைத்தவராய் சொல்றாரு. மலையை பார்த்து சொன்னா அது அப்படியே ஆகும் என்று சொல்லி. எத்தனை பேர் நம்புறீங்க அப்படியே ஆகும் என்று சொல்லி? அப்படிதான் கர்த்தர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். இதை கொஞ்சம் தியானித்து பாருங்கள். அடுத்த வாரம் திரும்பி வருவோம். இதை இன்னும் கொஞ்சம் அதிகமாய் நாம் பார்ப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியுள்ள இதயத்தோடு உம்முடைய பெரிதான கிருபையை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவர். உம்மை போலவே எங்களை உண்டாக்கி இருக்கிறீர். வாயிலே நாவில் அதிகாரம் உள்ளவர்களாய் உண்டாக்கி இருக்கிறீர். கர்த்தாவே, ஜீவனும் மரணமும் எங்களுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாய் உண்டாக்கி இருக்கிறீர். ஜீவனை பிறப்பிக்கக்கூடியவர்களாய், வார்த்தையின் மூலமாக சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சொந்தமாக்கி கொள்ளக்கூடியவர்களாய், வார்த்தையின் மூலமாக அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாய் உண்டாக்கி இருக்கிறீர். எங்களுடைய கையின் பிரயாசங்கள் மேலே வார்த்தையின் மூலமாக நாங்கள் அதிகாரத்தை செலுத்த முடியும். சரீரத்தின் மேலே வார்த்தையின் மூலமாக அதிகாரத்தை செலுத்த முடியும். எங்களுடைய சூழ்நிலையின் மேலே வார்த்தையின் மூலமாக நாங்கள் அதிகாரத்தை செலுத்த முடியும். நாங்கள் சந்திக்கிற உலக பிரச்சனைகள் எல்லாவற்றின் பேரும் எங்களுடைய ஆவிக்குள்ளாக இருந்து கிளம்புகிற வார்த்தை அது பெரிதாக இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற வார்த்தை பெரியதாக இருக்கிறது. அது நித்தியமானதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளும்படியாக மனக்கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தாவே, இருக்கிற ஒவ்வொருவரும் வார்த்தைக்கு கவனத்தை செலுத்தட்டும். கர்த்தாவே, தேவனுடைய வார்த்தையினால் தான் விசுவாசம் வருகிறது என்பதை அறிந்தவர்களாக விசுவாசத்தில் வளரட்டும். ஒவ்வொரு நாளும் பெருகட்டும். மிகவும் அதிகமாய் விசுவாசத்தில் பெருகட்டும். வெற்றியும் ஜெயத்தையும் எடுக்கட்டும். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எங்கள் விசுவாசத்தின் மூலமாக வருகிறது என்பதை அறிந்து விசுவாசத்தில் பெருகட்டும். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.